பாசிப்பருப்பு அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர்றது வரை வறுத்து எடுத்துக்கலாம். அதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கங்க. இப்போ பாசிப்பருப்பு அளந்த கப்புக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 6 விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வந்த அப்புறமும் அது கொஞ்சம் நம்ம ஒரு மத்தோ இல்லை ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கங்க. இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 முந்திரியை நல்லா உடச்சி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் கோதுமை மாவும் கலந்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பாசிப்பருப்பை இது கூட கலந்து நல்லா கட்டி இல்லாமல் தீ கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் கலந்து நல்லா கிண்டிக்கங்க. இப்போ நம்ம பாசிப்பருப்பு அளந்த கப்புக்கு 2 கப்பு சீனி கலந்து நல்லா அதை கிண்டிக்கலாம். இப்போ அது கிண்டும்போது நல்லா இலகி இந்த மாதிரி தண்ணி மாதிரி வர பார்த்துங்க. அது கொஞ்சம் வற்றி வர டைமில் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்ததும் நெய் சேர்த்து பழையபடியும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு, நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய முந்திரியும் கலந்து இந்த மாதிரி கிண்டிக்கங்க. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிண்டி இறக்குனா சூப்பரான வாயில் போட்டாலே கரையக்கூடிய பாசிப்பருப்பு அல்வா ரெடி.